இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மகத்துவம் நமக்கு தெரிய வேண்டும். மண் ஏற்காத ஒரு ஆள், மரணம் கூட தோற்று போன ஒரு ஆள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உலகத்திலேயே எந்த மதத்திலும் கடவுள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிய போது இந்த மதத்திலே அவர் பிறக்கிறார், அவர் இறக்கிறார், அவர் உயிர்த்து எழுகிறார். நம் அனைவருக்குமே கல்லறைகளில் பிறப்பு இறப்பு என்று மட்டும்தான் எழுதியிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை எதிலிருந்து பிறந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஈஸ்ட் என்றால் தமிழில் கிழக்கு என்பது பொருள். இந்த கிழக்கு என்பது என்னவென்றால் சூரியன் உதயமாகக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆதவன் கிழக்கில் இருந்து உதிப்பது போல ஆண்டவனும் கிழக்கில் இருந்து உதிக்கிறார் என்ற அந்த கிழக்கு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஈஸ்ட் என்பதாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் உதயமாகிறார் என்பதை குறிக்கிற விதமாக எங்கு ஆதவன் சூரியன் உதிக்கிறானோ அதே பகுதி போல ஆண்டவரும் உதிக்கிறார் என்பதை குறிப்பதற்காக ஈஸ்ட் என்பது ஈஸ்டராக மாற்றப்படுகிறது. எனவே அதனுடைய ஒரு உட்பொருளாக இருள் மறைவதற்காக கிழக்கிலிருந்து ஆண்டவன் உதிக்கிறார் ஆதவன் போல் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதை பல சந்தேக கோணங்களில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். அதிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி வைத்திருந்த அந்த துணிகள் மடித்து சுருட்டி ஒரு பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே ஒருவர்கள் திருடன் ஒருவன் நம் வீட்டிற்கு வந்து திருட வந்து விட்டால் நம்ம பீரோல திறந்து எல்லா துணியும் அப்படியே எடுத்து வச்சு அழகா எடுத்து வச்சு திருட மாட்டார். அவர் எடுக்கணும்னு அப்படின்னா அம்பட்டையும் அலங்கோலமா மாத்தி பீரோல இருக்கிறது பூரா எடுத்து வெளியில தூக்கி எரிஞ்சு பிறகு அவனுக்கு தேவையானது கிடைத்த போது அவன் அப்படியே விட்டு சென்று விடுவார். ஆனால் இங்கு பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரும் திருடி செல்லவில்லை. ஏனென்றால் யூதர்களுடைய கூற்றின்படி இயேசுடைய உடலை அவருடைய சீடர்கள் திருடி சென்று விட்டார்கள் என போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து பரப்ப சொல்றாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே முதல் கூற்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருடப்படவில்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அதற்கு காரணம் அந்த துணிகள் அழகாக மடிக்க வைக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது காரணம், அந்த கல்லானது வெளியிலிருந்து புரட்ட முடியாது, மாறாக அதை உள்ளுக்குள் இருந்து தான் புரட்ட முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உள்ளிருந்து அதை புரட்டி எடுக்கிறார். அவர் உயிரோடு உடலோடும் ஆன்மாவோடும் மேலே செல்வதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உயிர்ப்பை பற்றிய கேள்வி நம்மிடம் அதிகமாக இருக்கும். அது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர் பெற்றார், ஆனால் நாம் இறந்த பிறகு சில ஆண்டுகள் கழித்து அதை தோண்டி பார்க்கும்போது எலும்புக்கூடுகள் மட்டும் தானே இருக்கிறது என்பதே நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. உயிர்ப்பு என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று உடலோடும் ஆன்மாவோடும் உயிர் பெற்று எழுதல், இரண்டாவது ஆன்மா மட்டும் உயிர் பெற்று எழுதல் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஊதாரி மைந்தன் உவமைக்கு நாம் செல்ல வேண்டும். எவ்வாறு இளைய மகன் மனம் வருந்தி மனம் திருந்தி மீண்டும் தந்தையிடம் வரும்போது தந்தை மூத்த மகனை பார்த்து, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லுவார். எனவே அந்த உயிர்ப்பு என்பது அவருடைய உடலை மட்டுமல்ல, உள்ளத்தை உயிர்ப்பாக காட்டப்படுகிறது. எனவே நம்முடைய உயிர்ப்பு இன்று எப்படி இருக்கிறது? நம்ம உடனே இந்த உலகத்திலிருந்து உயிர் பெற்று எழுவதல்ல, நம்முடைய உணர்வுகளிலிருந்து, நம்முடைய சிந்தனைகளில் இருந்து, நம்முடைய செயல்களில் இருந்து உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு அழகாக சுட்டி காட்டுகிறது. வருடம் இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப யாருடைய உயிர்ப்பு தேவை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் என்றால், நாம் உயிர் பெற வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டப்படுகிறது. நாம் கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்பதை மட்டும் கொண்டாடுபவர்களாக இருந்துவிடக் கூடாது. மாறாக நானும் இந்த 40 நாள்களில் ஒருத்தர் முயற்சி இருந்து உயிர் பெற்று எழுகிறேன் என்ற ஒரு சிந்தனைக்கு நாமும் நம்மை கடத்தி செல்லக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த உள்ளம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். இன்று குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் கல்லறை குடும்பங்களாக, கல்லறை மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் கல் புரட்டப்படாத மனிதர்களுடைய மனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கல்லாக இருக்கக்கூடிய அந்த மன
நாம் அதை திறந்து விட வேண்டும். இதை வெளியில் இருந்து யாரும் திறந்து விட முடியாது. மாறாக நம்முடைய அகப்பார்வைக்குள் சென்று நாம் தான் அதை திறந்து விட வேண்டும், திறக்க முடியும் என்பதையும் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துடைய இந்த உயிர்ப்பு எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? நானும் உயிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. ஏற்கனவே ஒரு முறை நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். மரணம் என்றால் என்ன, ஞானம் முக்தி என்றால் என்ன என்பதை சொல்லும் போது, எவன் ஒருவனுக்கு மூச்சு நின்ற பிறகும் ஆசை நிற்கவில்லையோ அவன் அடைந்தது மரணம். எவர் ஒருவருக்கு ஆசை நின்ற பிறகும் மூச்சு இருக்கிறதோ அவருக்கு முக்தி அடைந்து விட்டார், அதாவது ஞானம் அடைந்து விட்டார் என்பது பொருள்படுகிறது. எனவே நம்முடைய உயிர்ப்பு எப்படி இருக்கிறது? இந்த இளைய மகனை போல, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்வது போல, இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு உயிர்ப்பின் நாளாக இருக்க வேண்டும் என்று நாமும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எத்தனையோ மனிதர்கள் உறவுகளுக்கு இடையே சண்டைகள், உறவுகள் கல்லறிகள் போல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விண்ணகத்திற்குரிய உயிர் பெற்ற மனிதர்களாக விண்ணகத்தில் நோக்கி நீங்கள் பாருங்கள், மேல் உரிய வாழ்வை நோக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நாம் உயிர் பெற்றுவிட்டோம் என்றால் நாமும் மேலே உற்று பார்க்கக்கூடிய நிலைக்கு செல்வோம். எனவே இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், இறப்பிற்கு முன்னும் வாழ்க்கை உண்டு, இறப்பிற்கு பின்னும் வாழ்க்கை உண்டு என்பதை சுட்டி காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்ட நபர்களாக வாழ்கிறோம்? இந்த உறுப்புகளுக்கு நாம் தீனி போடக்கூடிய மனிதர்களாக அல்ல, இறைவனுக்கு நாம் தீனி போடக்கூடிய மனிதனாக இருக்க மாற வேண்டும் என்பதைத்தான் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என அன்பிற்கினிய உறவுகளை, குடும்பங்களை பார்ப்போம். என் மனம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் இயேசு கிறிஸ்துனுடைய உடலை பெறும்போது அவர் நமக்குள் வருகிறார் மட்டுமல்ல, நமக்குள் வந்து அவர் உயிர் பெற வேண்டும். அந்த உயிர்ப்பானது நம்மையும் உயிர் செய்ய வேண்டும். எவர் ஒருவர் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் இறந்தாலும் உயிர் வாழ்கிறார். ஏனென்றால் அவருக்குள் என்றும் அழியாத வாழ்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார், வருகிறார் என்பதைத்தான் அதை சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய உயிர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். இல்லாவிட்டால் இந்த ஈஸ்டர் கொண்டாடிட்டோம், அடுத்த ஈஸ்டர், அதுக்கு அடுத்த ஈஸ்டர் என்று நாம் இன்னும் இந்த உலகம் முடிவரை ஈஸ்டர் தான் கொண்டாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய உயிர்ப்பை எப்பொழுது கொண்டாட போகிறோம் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். எனவே அவருடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்வோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பெறக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போல அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை நம் உள்ளத்தில் ஏற்கக்கூடிய நாம் நம்முடைய கல்லறைகளையும் திறக்க, நம்முடைய மனமாகிய இந்த கல்லறை திறக்கப்பட்டு உறவுகளோடு ஒன்றித்து இறைவனுடைய விழுமியங்களை பின்பற்றி நாமும் உயிர் பெற்று வாழ, உயிர் உள்ளவர்களாக வாழ இந்த பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.